இனிய காலை வணக்கம் அன்பு மக்களே. தென்காசி பக்கத்தில் உள்ள செங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். சாட்டர்டே நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி சண்டே மார்னிங் 7:30 செங்கோட்டை வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா தமிழ்நாடு பார்டரில் உள்ள பாலருவி அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் தான் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம செங்கோட்டை ரீச் ஆகிடுச்சு. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு குளிக்கிறதுக்கோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கோ ஸோ எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். அதை விட்டு வெளியில் வந்தாலும் பெரிய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை. அதுமாரி பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஆட்டோ மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் ரெஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் தென்காசிலே இறங்கிடுங்க. அதுதான் பெட்டர் சஜஷன். வாங்க மக்களே, இப்போ பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க. என்னங்க இந்த ஊரில் பஸ் டைமிங்லாம் அப்படியே புல்லட்டு மாரி ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் டைம் ஆஃபீஸில் நம்ம பாலருவி போகிறதுக்கு பஸ்ஸு எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன். 8:20 வரும், திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. கரெக்டாக 8:20 ஆன உடனே தான் போனோம். ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தாருங்க நம்ம திருவனந்தபுரம் பஸ்ஸு. 8:20 திருவனந்தபுரம் பஸ்ஸில் நம்ம ஏறி செங்கோட்டையில் ஒரு 8:50 நம்மளை பாலருவியில் கொண்டாந்து விட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஹில்ஸு கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. சூப்பராக கொண்டாந்து நமக்கு பாலருவிக்கு முடிய இறக்கி விட்டாங்க. இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து நம்ம திருவனந்தபுரம் நம்ம தென்காசி செங்கோட்டைக்கு போகிற மெயின் ரோடு. ஸோ இந்த ரூட்டில் அடிக்கடி பஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த அருவிக்கு வரணும்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பற்றி நமக்கு கவலையே இல்லை. சூப்பராக கொண்டாந்து நம்மளை ஆர்ச்சுக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு அருவிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் ரோட்டில் இறங்கலாம். ஆர்ச்சு இங்கே தாங்க நம்ம இறங்கணும். ஆர்ச்சு அப்படியே அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தாங்க இருக்கும். 100 மீட்டர்லேயே நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே போகிற பஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளை கூட்டு போகிறதுக்காக பஸ் அங்கே ரெடியாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பஸ்க்குள்ளே தான் நம்மளை ஒரு 4 கிலோமீட்டர் கூட்டு போவாங்க. ஸோ வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது, அடுத்து அங்கே ஃபால்ஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, பர் பர்சனுக்கு 70 ரூபா டிக்கெட்டு. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளை உள்ளே கூப்பிட்டு போக பஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிள் பார்க்கிங் இங்கே போட்டுருணும். பார்க்கிங் ப்ரைஸ் டீட்டெயிலாக இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஓன் வெஹிக்கிளை இங்கே பார்க்கிங் போட்டு நம்மளை ஃபாரஸ்ட் பஸ்ஸில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஸோ வெறும் 70 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் ஃபாரஸ்ட் பஸ்ஸு, அந்த ஃபால்ஸு. ஸோ பயங்கரம் தான், சூப்பர். ஸோ இதுக்குமே வந்து நமக்கு க்யூ உண்டு. போகும்போதும் சரி வரும்போதும் சரி க்யூ உண்டு. நம்ம க்யூவில் நின்று தான் இந்த வெஹிக்கிளில் ஏறணும். ஸோ நமக்கு முன்னாடி ஒரு 20 பேர் கிட்டே இருக்காங்க. அந்த வேன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி அடுத்த வேலை நம்ம ஏறிடுவோம். Palarvi waterfalls. Smoking and liquor consumption is strictly prohibited. Do not throw plastic waste. ஸோ சூப்பராக நம்ம ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தாங்க. இப்போ நம்ம வந்த பஸ்ஸுங்க இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் ஜம்முன்னு ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல. இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே ஒரு டீ காஃபி ஷாப் இருக்குது. காஃபி பழம்பொரி சாப்பிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. அப்படியே பாருங்களேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரம் நல்லா கூலிங்கு, ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. செம கூலிங்கு. ஏர்லி மார்னிங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க போலங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போய்கிட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஈவினிங் வரைக்குமே நமக்கு உள்ளே வந்து டைமிங் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் எத்தனை மணி நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம். நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு பஸ்ஸில் உள்ளேயும் வந்துக்கலாம், வெளியும் போய்க்கலாம். நம்ம வரும்போது எந்த பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸில் போய்க்கலாம். ஸோ இந்த 1 மணி நேரம் தான் இருக்கணும், 2 மணி நேரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற டைம் லிமிட்லாம் இங்கே கிடையாது. உள்ளே வரும்போது டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நெட்வொர்க் கிடைக்கிறதில்ல. ஆனால் இங்கேயும் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஜிபே பண்ணுறதுக்காக. கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம பாலருவி கண்ணுக்கு தெரியுது. அப்பா எவ்வளோ ஹைட்லேருந்து பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்க வழியிலே இங்கே பாருங்களேன், ஃபேமிலி பாத்திங் ஏரியா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஏரியா இருக்குது. இங்கே டவுனில் அதுக்கு வழி போகுது. அதுக்கு இங்கே பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ரிட்டன் வரும்போது இந்த ஏரியாவையும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு மெயின் ஹீரோ போய் பார்க்கலாம். பயங்கரமாக கொட்டிகிட்ருக்காருங்க. அடேங்க அப்பா, என்னங்க ஹைட்டு இது.
உங்களுக்கு அருவி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கு கீழே தான் அந்த டவுன் சைடு இருக்குது. அதுக்கு மேலே இங்கே பாருங்களேன், இந்த உச்சி வரைக்குமே இன்னும் போய்கிட்டே இருக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் அது எவ்வளோ ஹைட்லேருந்து வருதுன்னே தெரியும். ஒட்டேங்கப்பா சரியான ஹைட்லேருந்து வருதுங்க. தண்ணி கம்மியாக வந்தாலுமே பயங்கர ஃபோர்ஸ் இருக்கும். குளிக்க விட்றாங்களான்னு தெரில. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இந்த வழியை தான் நம்ம கீழேருந்து மேலே வருவோம். இப்படி வந்துட்டு அப்படியே போயிட்டோன்னா அங்கே போய்ட்டு குளிக்கலாம். அதுக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி. வாங்க வியூ பாயிண்ட்டு போயிட்டு அதோட அழகை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு குளிக்கலாம். வா அடா 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 இந்த அருவியோட அழகை பாருங்களேன். ஏங்க பால் அருவின்னு பேர் வச்சா பாலே வாங்க அருவியாக கூட்டம். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இந்த அருவிக்கு பால் அருவின்னு பேர் வச்சது சரியாக தப்பானே? அந்த கலரை பாருங்களேன், அப்படியே பாலே மேலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இன்னும் ஹைட்டு ஆக்சுவலாக இன்னும் எனக்கு குவாலிட்டியான கேமராலாம் இருந்தால் இன்னும் ஜூம் போய் காமிப்பாங்க. அது அந்த பாறையில் அடித்து தெரித்து ஓடுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு 1/2 hour ஆகும், அப்படியே ஹோல்ட் ஆகி நின்ட்டேங்க. உங்களுக்கும் சைலண்டாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நேச்சராக, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இதுக்கு கீழே வந்துட்டு இன்றைக்கி குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. நம்ம லக்கி தாங்க, இன்றைக்கி குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. இங்கே அலோடு இல்லைனாலும் சரி, இங்கே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அலோடு ஒரு சில டைம் இருக்காது. இங்கே அலோடு இல்லாத டைம்லையுமே அங்கே எப்பயுமே அலோடு இருக்கும். ஸோ நம்ம பாலருவிக்கு வந்தால் ஏமாந்துலாம் போக வேண்டாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பஸ்ஸில் வரதும் சரி, அந்த என்ட்ரன்ஸும் சரி, இங்கே வந்து இந்த அருவியோட அழகும் சரி, அதை தவிர்த்து அங்கே ஃபேமிலி ஃபால்ஸும் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக அதில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. அதை தாண்டி இந்த ஃபால்ஸோட அந்த இது பாருங்களேன், சுற்றி இந்த ஹில்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. அதான் சொல்கிறேன், நான் இங்கே வந்து ஒரு 1/2 hour ஆச்சு. 1/2 hour எனக்கு அப்படியே நின்ட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. கிளைமேட்டும் அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. நமக்கு செங்கோட்டையிலேருந்து வெறும் 1/2 hour தாங்க. ஜம்முன்னு வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஜம்முன்னு வந்துட்டு சூப்பராக இப்படி ஒரு என்ஜாய் பண்ணலாம் மக்களே. நீங்கள் தென்காசி செங்கோட்டை இன்கேஸ் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க, இந்த ரூட்டில் தான் ஐயப்பன் கோயிலுக்கும் போவீங்க. நீங்கள் தென்காசி செங்கோட்டை இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பிளான் இருந்தாலுமே மஸ்ட்டு இந்த பிளேஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு விசிட்டட் பிளேஸ் மக்களே. சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு குளிப்போம். ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு குளியில் போட்டு வெளில வந்தாச்சு. பயங்கரமான குளிங்க. அந்த இடத்துக்கு பயங்கர டிமாண்டு. ஸோ அந்த இடத்துல போனவங்க 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனால் வெளில வர மாட்டாங்க. பயங்கர டிமாண்டு. ஸோ இருக்க ரஷ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிச்சு. உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அந்த 10 நிமிஷமே கை காலெலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோ கூலிங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே உள்ளே வரும்போது இந்த ஃபேமிலி பாத்திங் ஏரியான்னு சொல்லி காமிச்சோம் இல்லைங்களா? பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை கவர் பண்ண முடியல. ஸோ இங்கே லேடிஸுக்குன்னு தனியாக குளிக்கிற ஏரியாவும் ட்ரெஸ்ஸிங் மாத்திர ஏரியாவும் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ரொம்ப தனித்தனியாக இருக்கிறதுனால இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து சூப்பராக நீங்கள் ஃபன் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணிவிட்டு வந்துருப்பாங்க மக்களே. பாய் 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 பாய்.